என்னென்ன சொல்ற? இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா? இது அவங்க கிட்ட சொல்ல வேணாம் உன. எப்படா சொல்ற? அந்த குடும்பத்தை பாரு. எந்த கவலையும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுக்க சொல்றியா? இப்பதான் தலைச்சம் பிள்ளை இழந்த சோகத்திலிருந்து மீண்டுகிட்டு இருக்காங்க. வேணாண்டா, இந்த நிம்மதி அப்படியே இருக்கட்டும். இவ்வளவு அமைதியான குடும்பத்துக்குள்ள நம்மள நுழைக்கிறானே கடவுள்னு நினைச்சேன். எதுக்குன்னு இப்போதான் புரியுது. எந்த குடும்பத்துக்காக நாம கத்திய கீழே போட்டோமோ இப்போ அதே குடும்பத்துக்காக கத்திய தூக்க வேண்டியதாச்சு. இன்னும் 4 நாள்ல ஆடல் அரசுக்கு தூக்கு. எந்த திசையில இருந்து இந்த குடும்பத்தை தூக்க ஆள் அனுப்புவான்னு தெரியாது. இதுல நமக்கு என்ன ஆனாலும் சரி, வாரவனுங்க நிழல் கூட இவங்க கிட்ட நெருங்க விடக்கூடாது. தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க. எல்லாம் வந்துட்டாங்களாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா, இங்க கயல் இருந்தாலே எங்க? அக்கா கையில் அங்கதான் விளையாடிட்டு இருந்தா. அப்படியா? கயல் போனா எங்க தேடி அவ செல்லுக்கு ஒரு போன் பண்ணி பாரு. சீக்கிரம் பண்ணு. ஹலோ பிக் ஃப்ரெண்ட். செல்லுகுட்டே, எப்பவும் ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னு கேட்பல்ல. இப்போ விளையாடலாமாடா ராசாத்து? அதோ உன் பின்னாடி உன்னை பிடிக்க ஓடி வராங்க பாரு. அவங்க எல்லாம் பிக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க. அவங்க கிட்ட அவுட் ஆகாம ஓடுறா பார்க்கலாம். வேற விளையாட்டு விளையாடலாமாடா? ஓகே, என்ன விளையாட்டு? ஒழிஞ்சாங்கண்டான். நீ கண்ணை மூடி 8 எண்ணு. அங்கிள் எல்லாம் ஒளிஞ்சுப்பாங்க. ஓகே. கூடாது. என்ன கையில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? 8 அங்கிளும் ஒழிஞ்சிட்டாங்களா? யார் தம்பி அந்த 8 பேரு? ஒண்ணுமில்லைங்க, யாரோ வெளியூர்காரங்க சுடுகாட்டுக்கு வழி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருந்தேன். மசான கொள்ளைக்காரக்கும் சரியா வழி காமிச்சிட்டீங்கல்ல? இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாங்கய்யா. கண்ணா, தாத்தா உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா?
பாரு எப்படி பதட்டப்பட வச்சுட்ட அம்மா அங்க தம்பி கையில